الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. وقال الله تعالى: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله محرم، أو كما عليه الصلاة والسلام. وقال نبينا صلى الله عليه وسلم: صيام يوم عاشوراء أحتسب على الله إن يكفر السنة التي قبله، أو كما عليه الصلاة والسلام. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கு புகழ் உரித்தாகட்டுமாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடினுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்த ஆயுளின் பக்கங்கள் ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு புதிய இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் தொடக்கத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். காலங்களை மாற்றி அமைக்க அல்லாஹ் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் சில மாதங்களுக்கு, சில நாட்களுக்கு, சில இரவுகளுக்கு தனித்துவமான சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றார். அந்த வரிசையிலே இஸ்லாமிய வரலாற்றில்
பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தால் மகத்துவங்கள் நிறைந்த அற்புதங்கள் நிகழ்ந்த வரலாற்று திருப்புமுனைகளை கொண்ட ஒரு புனிதமான மாதத்தின் வாசலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அதுதான் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட முஹர்ரம் மாதம். இன்று நாம் இந்த முஹர்ரம் மாதத்தை குறித்து சில விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதம், கண்ணியமான மாதம். இந்த மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது, ஆசுராவுடைய நாள். அந்த ஆசுராவுடைய நாளை குறித்தும் அந்த ஆசுராவுடைய நாளில் நோன்பு வைப்பதை குறித்தும், அந்த நாளில் நோன்பு வைத்தால் என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான், அது மட்டுமல்ல இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் பல நபிமார்கள் பலவிதமான சோதனைகளிலும் இருந்த பொழுது அவர்களுக்கு வெற்றியின் பாதையை திறந்த ஒரு மிக சிறந்த மகத்துவமான ஒரு மாதமாக இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதம் என்பது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாதம் அல்ல. மனிதர்களால் சிறப்பு ஆக்கப்பட்ட ஒரு புனிதமாக்கப்பட்ட ஒரு மாதம் அல்ல. ரப்புல் ஆலமீன் 7 வானங்களையும் பூமிகளையும் உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் ஆலமீன் அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாக முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத ஷுஹுரி இந்தல்லாஹி 12 ஷஹர في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حروف. வானங்களையும் பூமியை படைத்த நாள் முதல், வானங்களையும் பூமியும் அல்லாஹ் தஆலா எப்ப படைத்தானோ அந்த நாள் முதல் அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை அவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. மாதங்கள் எண்ணிக்கை 12 தான். அவற்றின் 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது. அந்த மாதம் அவனிடத்தில் 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மிக சிறந்த மாதம் 4 மாதங்கள் இருக்கிறது. அந்த மாதம் என்ன தெரியுமா? துல் ஹஜ்ஜி, துல் கஅதா, ரஜப், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது. எனவேதான் மக்கத்து குறைஷிகள் அன்றைய காலத்தில் இந்த 4 மாதங்கள் ஒரு மாதம் வந்துவிட்டால் எதிரிகளை கூட தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து விருந்து உபசரிப்பார்கள். நல்ல அனுசரித்து உறவுகளோடு வாழ்வார்கள். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியான முறையிலே, ஒற்றுமையான முறையிலே வாழ்வார்கள். எதிரியாக இருந்தால் கூட அவனிடத்தில் சண்டை சச்சரவுகளை எல்லாம் போட மாட்டார்கள். அவர்களிடத்தில் ஒற்றுமையாக இந்த நாளை கண்ணியப்படுத்தும் விதமாக எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் செய்ய மாட்டார்கள். குறைஷிகளிடத்தில் இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோற்பார்கள். ஆடுகளை அறுத்து ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வார்கள். இதனுடைய வளமை எப்போ இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தை மக்கத்து குறைஷிகள் கண்ணியப்படுத்தினார்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு மாதமாக இருக்கிறது என்று மக்கத்து குறைஷிகள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார்கள். அப்போ முஹர்ரம் மாதத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால், ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆசுராவுடைய நாளை
கடமையாக்கப்பட்டிருந்தது. அது கடமையாக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். அப்போ ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதம் தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஷஹருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம். இந்த அல்லாஹ்வுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிற விதமாக நாம் நோன்பு நோக்க வேண்டும். நானும் நோன்பு நோக்கிறேன், நீங்களும் நோன்பு நோருங்கள் என்று ஒரு ஆளை, ஒரு தோழரை அனுப்பி மதீனாவிற்கு அறிவிப்பு செய்ய சொன்னார்கள். அவங்க போய் சொல்றாங்க, இது ஆஸ்ராவுடைய நாளாக இருக்கிறது. யார் நோன்பு வைக்காத நிலையை எஞ்சிய பகலை நீங்கள் அடைந்து விட்டீர்களோ, எஞ்சிருக்கிற பகலை நீங்கள் நோன்பு வைத்தவர்களாக நீங்கள் தொடருங்கள் என்று சொன்னார்கள். அதேபோல் யார் அதிகாலை பொழுது நீங்கள் அடைந்து விட்டீர்களோ அவர்கள் நோன்பை தொடரட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தியை நான் உங்களிடத்தில் எத்தி வைக்கிறேன் என்று ஒரு தோழர் ஊரில் மதீனாவிலே தெருவில் எல்லாம் போய் அறிவிப்பு செய்கிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட சாப்பிட விடாமல் அவர்களை நோன்பு நோக்க சொன்னார்கள். எதுவரை என்றால், அவர்கள் தன்னுடைய குழந்தை பசி என்று வருகிற பொழுது, பசியும் கடுமையான பசியோடு வருகிற பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு பொருட்களை அவர்களிடத்தில் காட்டி அந்த பசியை மறுக்கடிக்க செய்தார்கள். எதுவரை என்றால், அந்த இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்கிறவர். அப்போ ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷுராவுடைய நாள் நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது அல்லாஹ் தஆலா ரமலானை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கினானோ அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விரும்பியவர்கள் நோன்பு நோக்கட்டும், விரும்பியவர்கள் இந்த நோன்பை விட்டுவிடட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்கிறார். அப்போ ஆஷுராவுடைய நாள் என்பது இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஆஷுராவுடைய நாளை குறித்து சொல்கிற பொழுது, அஃலு ஸியாமு பஅத ரமலான ஷஹருல்லாஹு முஹர்ரம். முஹர்ரம் மாதம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ரமலானுக்கு பின்னால், ரமலான் எப்படி, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது எவ்வளோ பெரிய சிறப்பானதோ, ரமலானுடைய மாதத்தில் தர்மம் செய்வது எவ்வளவு சிறப்பானதோ, ரமலானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குவது எவ்வளவு சிறப்பானதோ, ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓதி திக்ர் செய்வது, இது போன்ற நல்ல காரியங்கள் செய்வது எவ்வளவு சிறப்பானதோ, அதற்கு பின்னால், ரமலானுக்கு பின்னால் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பது மிக சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. குர்ஆன் ஓதி அல்லாஹ்வை திக்ர் செய்வது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. தான தர்மம் செய்வது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்துகிறார்கள். அஃலு ஸியாமு பஅத ரமலான, ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ரமலானுடைய மாதத்துக்கு அடுத்து நோன்பு வைப்பதில் மிக ஒரு உன்னதமான ஒரு மாதம் என்று சொன்னால் அது முஹர்ரமுடைய மாதம். ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஹர்ரமுடைய மாதத்தை ஏன் தனித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டார், அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அவனிடத்துல மாதங்கள் எண்ணிக்கை 12 தான். அதில் 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது. அதுல துல் ஹஜ்ஜுடைய மாதம், துல் ஹஜ்ஜுடைய மாதத்தில் அமல் செய்வது இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தந்து விடுகிறது.
அதே போல துல்காதா, அந்த துல்காதாவுடைய மாதத்தில் அமல் செய்வது என்பது அல்லாஹ்விடத்தில் நன்மையும் அந்தஸ்தையும் பெற்று தந்து விடுகிறது. முஹர்ரமுடைய மாதம் அது ஷஹருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. ரஜப் அது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹருல்லாஹ், இது நம்மளுடைய மாதம் அல்ல, இது என்னுடைய மாதம் அல்ல, இது உம்மத்துடைய மாதம் அல்ல, இது எந்த மனிதர்களுக்கும் உண்டான மாதம் அல்ல, நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுடைய மாதமாக இருக்கிறது. நாம் இதை நோன்பு வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, யார் முஹர்ரம் மாதத்துல ஆஷுரா பிறை 10 அந்த நாள்ல யார் நோன்பு வைக்கிறார்களோ முந்திய ஆண்டு செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது, அது கஃபாராவாக ஆகிவிடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த விஷயத்துல நாம் தெளிவாக விளக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த முஹர்ரம் மாதத்துல நாம் நோன்பு வைத்தால் ஆஷுராவுடைய பிறை 10 நாம் செய்த சிறு சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடும். பெரும் பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரமாகாது. பெரும் பாவம் என்ன? மது குடிப்பது, விபச்சாரம் செய்வது, கொலை, திருட்டு, தற்கொலை, விபச்சாரம் செய்வது, இது போன்ற பிறர்களை மோசடி செய்வது, ஏமாற்றுவது, வட்டி வாங்குவது, இது போன்றதான் பெரும் பாவங்கள். அல்லாஹ்விற்கு இணையாக சிறுக்கு வைப்பது, இதுதான் பெரும் பாவங்கள் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த பெரும் பாவங்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். பாவம் மன்னிப்பு தேடாதவர், தௌபா தேடாதவரை அல்லாஹ் தஆலா இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் சிறு சிறு பாவங்கள் இருக்கிறது அல்லவா, நாம் தொழுகையில எவ்வளவு சிறு பாவங்கள் நிகழ்ந்திருக்கலாம், நம்மளை அறியாமல் சிறு சிறு பாவங்கள் நம்மளை அறியாமல் நிகழ்ந்திருக்கலாம். அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பு வைப்பதின் மூலியமாக அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த நோன்பு இது ஹிஜ்ரியுடைய துவக்கத்துடைய ஆண்டு. ஒவ்வொரு மனிதனும் கவலைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும். ஒரு ஆண்டு பிறக்குகிற பொழுது நம்முடைய வயது குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. மன்னரை அழைத்துக் கொண்டிருக்கிறது, மனிதா நீ வா, நான் உன்னை அழைத்துக் கொண்டிருப்பேன், உன்னுடைய வயது குறைந்து கொண்டிருக்கிறது, என்னை நோக்கி நீ வருவாய், என்னை நோக்கி நீ வருவாய் என்று மன்னரை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வயதுகளும் குறைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வயதுகள் ஆயுள்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களை, அந்த மாதங்களை, அந்த நாட்களில் நாம் என்னென்ன அமல்கள் செய்தோம், அல்லாஹ்விற்காக என்னென்ன நற்காரியங்களை செய்தோம், அல்லாஹ்விற்காக ஐவேளை தொழுகை இமாம் ஜமாத்தோடு சரியான முறையிலே தொழுதமா, ஏனைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே நிலைநாட்டினோமா என்று நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய இந்த ஹிஜ்ருடைய புத்தாண்டு துவங்குகிறது என்றால் ஆனந்தம் வரக்கூடாது. ஆடம்பரமான இன்றைக்கு சில நடைமுறைகளை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஹிஜ்ருடைய புத்தாண்டு துவங்குகிறது என்றால் கேக்குகளை வெட்டி, மதுபானங்களை அறிந்து, வெடிகளை வெடித்து, அனாச்சாரமான செயல்களில் ஈடுபடுகின்ற அவல நிலைகளை நாம் உலகத்தில் பார்க்கின்றோம். இது மார்க்கம் எந்த நேரத்திலும் அனுமதிக்காத ஒரு விஷயம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்ன தெரியுமா? வருத்தங்கள் வர வேண்டும். உங்களுடைய ஆயுள்கள் குறைகிறது என்றால் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுங்கள். கடந்த வருடங்களை நீங்கள் எந்த அளவிற்கு சரியான முறையிலே பயன்படுத்தினீர்கள் என்று அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுங்கள். இனிமேல் பிறக்கக்கூடிய ஹிஜ்ருடைய ஆண்டில் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கு நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள் என்று
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நடைமுறைகளை நமக்கு வழிகாட்டினார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதத்துல ஆஷுராவுடைய நாள்ல நீங்கள் நோன்பு வையுங்கள். இந்த வழிமுறை எப்பொழுது வந்தது தெரியுமா? ரமலானுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விரும்பினால் இந்த நோன்பை நீங்கள் வையுங்கள், ஆஷுராவுடைய பிறை 10 அந்த நாள்ல நீங்கள் நோன்பு வையுங்கள், விரும்பியவர்கள் நோன்பை விட்டு விடட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதற்கு பின்னால் அன்றைய நாள் ஆஷுராவுடைய நாள். யூதர்கள் நோன்பு வைப்பதை கண்டார்கள். யூதர்கள் நோன்பு வைப்பதை கண்டார்கள். அப்போ யூதர்களை அழைத்து கேட்டார்கள், இந்த நாளில் நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம், என்ன காரணத்திற்காக நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்ப யூதர்கள் சொன்னார்கள், கொடுகோலன் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட ஒரு நாள், பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சிறந்த ஒரு நாள் இந்த நாள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்துகிற விதமாக அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்தார்கள். நாங்களும் அதை தொடர்ந்து அவர்களை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்கிற செய்தியை சொன்ன உடனே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் நெருக்கமானவர்கள், உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் விருப்பமானவர்கள், நாங்கள் நோன்பு வைப்போம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு சொன்னார்கள், நீங்களும் நோன்பு வையுங்கள், இது ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது, ஷஹ்ருல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது, நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பொழுது அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இது யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கிறது, அவங்க ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறார்கள், நாமளும் அதே ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைக்கிற பொழுது அது யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கிறதே என்று சொன்ன பொழுது அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால், இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் பிறை 9 பிறை 10 நான் நோன்பு வைப்பேன் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று நாம் விளங்க வேண்டிய விஷயம், ஏன் யூதர்களுக்கு மாற்றமான செயல்களை ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால், யூதர்கள் வெறுமனே நோன்பு மட்டும்தான் வைப்பார்கள், எந்த செயல்பாடும் இருக்காது, அவர்களிடத்தில் எந்த நற்காரியங்களும் இருக்காது, வெறுமன நோன்பு மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கும், அவர்களிடத்தில் அல்லாஹ்வால் காட்டித் தரப்பட்ட எந்த நற்காரியங்களும் அவர்களிடத்தில் இருக்காது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள். என்ன காரணம்? அவர்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி, யூத சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி பல நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினார். ஒரு நபிமார்கள் அல்ல, பல 100 நபிமார்களை அல்லாஹு தஆலா யூத சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவர்களை கேவலப்படுத்தினார்கள், யூத சமூகம் கேவலப்படுத்தினார்கள், மறைமுகமாக அவர்களை கொலையும் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒப்பாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை இந்த சமூகத்திற்கு எடுத்துரைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் பிறை 9 நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 ஆஷுரா பிறை 10 நான் நோன்பு வைப்பேன். இந்த சட்டத்தை குறித்து இமாம் பெருமக்கள் சில சட்டத்தை தொகுத்து தருகிறார்கள். பிறை 9 நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் சில நோயாளிகள் இருப்பார்கள், சில நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பார்கள், நோயின் காரணமாக அவர்களால் வைக்க முடியாமல் போய்விடும். எனவே பிறை 10 பிறை 11 என்று நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் பெருமக்கள் இந்த சட்டத்தை தொகுத்து தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், யார் ஆஷுராவுடைய நாள்ல, முஹர்ரம் அந்த நாள்ல தன்னுடைய குடும்பத்திற்காக, பொருளாதாரம் ரீதியாக தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காகவும் தன்னுடைய உறவினர்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்கு யார் தானம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய ரிஸ்கில் அல்லாஹு தஆலா விசாலத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இமாம் மிகப்பெரிய ஒரு மேதை ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த நாள்ல என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய உறவினர்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மங்களை நான் செய்தேன். அல்லாஹு தஆலா என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு செழிப்பையும் வரக்கத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கு தந்துவிட்டான். அது பல நூறு ஆண்டுகளாக நான் அனுபவித்தேன் என்று இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்கள் தெரிவுபடுத்துகிறார்கள். அப்போ வாழ்க்கையிலே நம்முடைய ரிஸ்க்கு விசாலம் ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஆஷுராவுடைய நாள்ல தன்னுடைய குடும்பத்திற்காக, ஸஹர் உணவிற்காக, இஃப்தார் உணவிற்காக நாம் தாராளமாக நாம் செலவு செய்ய வேண்டும். அப்படி யார் செய்வார்களோ அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கில் விசாலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த முஹர்ரமுடைய மாதத்துல என்னென்ன நபிமார்கள் எந்தெந்த சோதனைகள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியின் பாதை அல்லாஹ் தஆலா தந்தார். அந்த வரிசையில பார்க்கிற பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஒரு வருடம் அல்ல, பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிய பொழுது இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் ஆஷுராவுடைய பிறை 10வது நாளில் தான் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் மிகப்பெரிய வெள்ளப்பெருளையும் ஏற்பட்ட பொழுது அவர்களை காப்பாற்றிய நாள் ஜூது மலையில் போய் தரை தட்டிய ஒரு நாள் என்னவென்று சொன்னால் இது முஹர்ரமுடைய மாதம் ஆஷுரா பிறை 10வது நாளாக இருந்தது. எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து விட்டான். அப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து விட்டான். அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் நோன்பு வைக்கிறேன், நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பல வருடங்களாக சிறையில் இருந்த பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைத்த ஒரு மாதம் என்று சொன்னால் இந்த முஹர்ரமுடைய மாதம் பிறை ஆஷுராவுடைய நாளில் தான் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கொடுகோலன் அரசன் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த முஹர்ரமுடைய மாதம் பிறை ஆஷுராவுடைய நாளில் தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான் என்று நாம் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள் இருக்கும், எவ்வளோ வேதனைகள் இருக்கும். இந்த சோதனைகளில் இருந்து நமக்கு வெற்றி கிடைத்து விடக்கூடாதா? இந்த சோதனைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு தீர்வை தரமாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே நாம் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆ செய்வோமேயானால் இந்த முஹர்ரம் மாதத்தில் நமக்கு எல்லா விதமான சோதனைகளை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தந்து விடுகிறார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்து அவனிடத்தில் நல்பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.